கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். கிரிவலம் அப்படிங்கிற ஒரு விஷயம், கிரியை வலம் வருதல், கிரின்னு சொல்லக்கூடிய மலை, அந்த மலையை சுற்றி வருதலை தான் நம்ம கிரிவலம் அப்படின்னு சொல்கிறோம். அப்படிப்பட்ட இந்த கிரிவலம் யாருக்கு விசேஷம், எந்த கோவிலில் விசேஷம், எப்படியெல்லாம் கிரிவலம் போகலாம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கிரிவலம் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா பௌர்ணமி நாட்களில் நிறைய பேர் போகிற வழக்கத்தை வச்சுருக்காங்க திருவண்ணாமலையில். அதே மாதிரி நிறைய பேர் தினமுமே போகிற பழக்கம், தினமும் அங்கே எப்போ போனாலும் யாரோ ஒருத்தர் கிரிவலம் போய்கிட்டே இருப்பாங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த கிரிவல பாதை, அதில் உள்ள அற்புதங்கள், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் ஏற்றக்கூடிய கார்த்திகை தீபத்தன்னைக்கு வரக்கூடிய கிரிவலம், இதெல்லாம் என்னென்ன சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்த்துருவோம். இந்த காணொளி மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் யாருடைய குணத்தையும் மாற்றுறக்கோ இல்லை அவங்க நல்லா இருக்கக்கூடாது அப்படிங்கிற நினைக்கிற விஷயமும் கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த காணொளி. ஏன்னு பார்த்தீங்கன்னா, கிரிவலம் சுற்றும் போது ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, நீங்கள் யாரை நினச்சி சுற்றுறீங்களோ அவங்களுக்கு அந்த பலன் முழுமையாக போய் சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிரிவல பாதையினால நமக்கு வரக்கூடிய பலன்கள் எல்லாத்துக்கும் போய் சேரும் அப்படின்னா நம்மளுடைய குடும்பத்தை அப்போ தாராளமாக நினைக்கலாம், நம்மளே நினைக்கலாம், இறைவா என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லி நினைக்கலாம், இல்லை என் குடும்பத்தை காப்பாற்று அப்படின்னு சொல்லி நினைக்கலாம், இல்லை என் குழந்தைகளை காப்பாற்று அப்படின்னு சொல்லி நினைக்கலாம், நான் இருக்கக்கூடிய ஊர் நல்லா இருக்கணும், நான் இருக்கக்கூடிய மாவட்டம், மாநிலம், நாடு நல்லா இருக்கணும், நான் இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சம் முழுக்க, இந்த உலகம் முழுக்க எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கலாம். ஆனால் என்னோட எதிரி நல்லா இருக்கக்கூடாது, அவன் நாசமாக போகணும், எங்கிட்ட ஏமாற்றிட்டு போயிட்டான் அவன் நல்லா இருக்கக்கூடாது, எங்கிட்ட பணம் திருடிட்டு போயிட்டான் அவன் நல்லா இருக்கக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் தயவு செஞ்சு வேண்டிக்க வேண்டாம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முதல்லையே சொன்ன மாதிரி அதனால் வரக்கூடிய பலன், இந்த கிரிவலத்தினால வரக்கூடிய பலன் நீங்கள் யாரை நினைக்கிறீங்களோ, உங்கள் எதிரி நினச்சா நிச்சயமாக உங்கள் எதிரிக்கு தான் போய் சேரும். அப்படிப்பட்ட இந்த கிரிவலத்தில் ரொம்ப முக்கியமாக தரிசிக்க வேண்டிய இடங்கள் எது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல 8 லிங்கத்தையும் தரிசனம் பண்ணிக்கணும். கிழக்கில் பார்த்தீங்கன்னா இந்திரலிங்கம், அடுத்த தென்கிழக்கில் அக்னிலிங்கம், தெற்கில் பார்த்தீங்கன்னா யமலிங்கம், தென்மேற்கில் பார்த்தீங்கன்னா நிருதிலிங்கம், மேற்கு பகுதியில் வர்ணலிங்கம், வடமேற்கு பகுதியில் வாயுலிங்கம், வடக்கு பகுதியில் குபேரலிங்கம், அடுத்ததா ஈசான்ய லிங்கம், இது வடகிழக்கு திசையில். இப்படி 8 லிங்கங்கள் சுற்றியும் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அதுக்கு தனித்தனி ஆலயங்களும் அமைச்சிருக்காங்க. அப்போது இந்த 8 லிங்கத்தையும் முதல்ல தரிசனம் பண்ணலாம். அடுத்ததா இது போகிற வழியிலே இருக்கக்கூடிய சாதுக்களினுடைய ஆசிரமங்கள், அது ரமண ஆசிரமமாக இருக்கட்டும், இல்லை யோகிராம் சரத்குமார் ஆசிரமமாக இருக்கட்டும், சேஷாத்ரி ஆசிரமமாக இருக்கட்டும், இது எது வேணாலும் தரிசனம் பண்ணிட்டு போகலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அடி அண்ணாமலையார் கோவிலினுடைய தரிசனம், ஆதி அருணாச்சலேஸ்வரனுடைய கோவில் தரிசனம், பூத நாராயண பெருமாள் கோவில் தரிசனம், அடுத்ததாக துர்காம்பிகை சன்னதி, இந்த மாதிரி விஷயங்களும். இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இடுக்கு பிள்ளையார், ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடுக்கு பிள்ளையார் கோவிலில் போய் பார்த்துட்டு வர்றது ரொம்ப நல்லது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கஷ்டமான சூழ்நிலைகளில், ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலைகளில் நம்ம எப்படி தப்பிக்கிறது, அதுலேருந்து நம்ம எப்படி விடுபடுறது அப்படிங்கிறத காட்டுற விதமாக இந்த இடுக்கு பிள்ளையாரினுடைய தரிசனம் இருக்குது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரொம்ப குறுகிய இடத்துக்குள்ளே நம்ம உள்ளே பூந்து வெளியில் வர்ற மாதிரி ஒரு அமைப்பை செஞ்சு வச்சுருப்பாங்க. அப்போது நமக்கு ரொம்ப ஒரு நெருக்கடியான சுச்சுவேஷனை கொடுத்து அதில் உள்ளே பூந்து வெளியில் வரக்கூடிய திறமையை யார் கொடுப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இறைவன் கொடுப்பார் அப்படிங்கிறத விளக்குற விதமாக இந்த இடுக்கு பிள்ளையார் கோயில் அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நிலம்,
நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சபூதங்களுடைய தத்துவத்தை விளக்குற விதமா ஒரு இடத்துல மட்டும் இந்த இடுக்கு பிள்ளையாரை தாண்டினதுக்கப்புறம் பஞ்சலிங்க தரிசனம்னு சொல்லி இந்த ஒரு திருவண்ணாமலை 5 விதமான மலையா நமக்கு காட்சி கொடுக்கும். அப்படிப்பட்ட இந்த திருவண்ணாமலையினுடைய பஞ்சலிங்க தரிசனத்தையும் நம்ம இந்த சமயத்துல பார்க்கணும். அடுத்ததா அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய தியானலிங்கேஸ்வரர், இப்படி பல சிறப்புகளை கொண்ட இந்த கிரிவலயத்துல கிரிவலம் போகக்கூடிய அன்பர்கள் என்னைக்குமே சுத்தமா நல்லபடியா நல்ல மனசோட போய் வழிபாடு பண்ணணும். கிரிவலம் போறதுக்கு முன்னாடி நம்ம வீடுகளில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் எல்லாரும் போகிறோம் அப்படின்னா நிச்சயமாக அந்த தீபம் ஒன்று ஏற்றி வச்சுட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் கிளம்புறது ரொம்ப நல்லது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, கிரிவலம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமும் இந்த தீபத்தை பார்த்துட்டு வந்திருப்போம் அல்லவா, அதனால் இறைவா உன்னுடைய கார்த்திகை ஜோதியை நான் பார்த்துட்டு வந்திருக்கேன், அதற்குண்டான பலன் எனக்கு கொடு. அதே மாதிரி இங்கேயும் என்னோட வீட்லேயும் ஒரு விளக்கேற்றி அதை ஜோதியாக நினச்சி உன்னை தரிசனம் பண்ணுறேன். ஜோதி சுரூபமாக அக்னி சுரூபமாக இருக்கக்கூடிய உன்னையை நான் பிரார்த்தனை பண்ணுறேன், அதற்குண்டான பலனை எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி வேண்டிக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இந்த 14 கிலோமீட்டர் கிரிவலம் போயிட்டு வந்தால் முக்கியமான விஷயம் நமக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கீழே 7 லோகங்கள், மேலே 7 லோகங்கள். நம்ம வாழக்கூடியது பூலோகம். நமக்கு கீழே 7 லோகங்கள், மேலே 7 லோகங்கள். நம்ம வாழக்கூடிய பூமியிலிருந்து பார்த்தீங்கன்னா பூஹு, புவஹா, சுவஹா, மஹஹா, ஜனஹா, தபஹா, ஓகும் சத்தியம், தத்சவிதுர்வரேண்யம், பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ என பிரச்சோதயாத்னு அப்படின்னு சொல்லி இந்த காயத்ரி மந்திரம் வரும். அதுக்கு தகுந்த மாதிரி எந்த இடத்த குறிப்பிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூமியிலிருந்து வரக்கூடிய மேலே 7 லோகங்களையும் குறிப்பிடுது. அதே மாதிரி நமக்கு கீழேயும் 7 லோகங்கள் இருக்குது. மொத்தம் 7 14 புவனங்கள்னு சொல்லக்கூடிய 7 14 லோகங்கள். இந்த 14 லோகத்தையும் சுற்றி வந்தால் என்ன பலன் கிடைக்குமோ அது எல்லாமே எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரிவலம் சுற்றக்கூடிய இந்த 14 கிலோமீட்டர் சுற்றி வந்தால் நிச்சயமாக கிடைக்கும். ஒரு அக்னிஸ்வரூபமாக இருக்கக்கூடிய இந்த இறைவனை நம்ம முழுமையாக நினச்சி வழிபாடு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எண்ணற்ற பலன்கள், நமக்கு எந்த தடை வந்தாலும் அது முதல்ல உடஞ்சிரும். எந்த காரியம் நம்ம தொட்டாலும் அது நல்லபடியாக நடக்கும். அப்படிங்கிறதுக்கு இந்த கிரிவலம் போனவங்களுடைய வாழ்க்கை எத்தனையோ விதத்தில் நல்லது பண்ணியிருக்கு. நமக்கு நல்ல நொடி இல்லாத வாழ்க்கை, நமக்கு நோய் வந்துச்சுன்னா அது சரியாகக்கூடிய தன்மை, இதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா அங்கே போகும்போதே அங்கே கிடைக்கக்கூடிய அந்த மூலிகை சுவாசத்தை நம்ம சுவாசிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேர் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக அந்த கிரிவலம் போவாங்க, அந்த விஷயத்தை தவிர்த்துக்குவோம். முழுமையாக இறைவனுடைய பாதத்தில் நம்மளுடைய ஆத்மாவை சமர்ப்பணம் பண்ணணும், நமக்கு ஜீவமுக்தி கிடைக்கணும், அதே மாதிரி நம்ம வாழ்கிற வரைக்கும் நல்லா வாழணும் அப்படிங்கிற எண்ணத்தோட இறை பக்தியோடு நம்ம போகணும். நிறைய பேர் தண்ணி அடிச்சுட்டு போகிறவங்க இருப்பாங்க, போகிற வழியிலே சிகரெட் குடிச்சிட்டு போகிறவங்க இருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த கிரிவல சமயத்தில் எப்போ போனாலுமே பண்ணக்கூடாது. மற்றவங்களுக்கு தொந்தரவு தரக்கூடிய விஷயங்களை எதுவுமே பண்ணக்கூடாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, சாப விமோக்ஷனம் வேணும் அப்படின்னா சாதுக்கள் அங்கே தரிசனம் பண்ணலாம். சாது தரிசனம் சாப விமோக்ஷனம்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சாதுக்கள் அங்கே நிறையா இருப்பாங்க, அந்த சாதுக்களை தரிசனம் பண்ணலாம். அங்கே நிறைய அன்னதானம் நடத்திட்டு இருப்பாங்க, ஹோமம் நடத்திட்டு இருப்பாங்க. இந்த கிரிவலம் வரக்கூடிய சமயங்களில் அந்த ஹோமங்கள்லையும் அன்னதானத்துலேயும் நம்மளால் முடிஞ்ச பங்கு எடுத்துக்கலாம். இப்படிப்பட்ட இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நம்ம போகக்கூடிய கிரிவலத்தில் நம்ம செஞ்சுட்டே இருந்தோம்னா நமக்கு அந்த இறை அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். நமக்கு எத்தனை தொந்தரவுகள் வந்தாலும் மலை போல வரக்கூடிய துன்பங்களும் பனி போல விலகிரும் அப்படிங்கிறத சத்தியம். இதே மாதிரி முக்கியமான ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூட இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. நமஸ்காரம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.